வார்னிங், கேரக்டர் பிகம் கான்ஷியஸ். அந்த எச்சரிக்கை அருணுக்கானது இல்லை, அது ஆட்டக்காரருக்கானது. அருண் கண் விழிக்கவில்லை, அவன் அலறவில்லை, அவன் எதையும் பார்க்கவே இல்லை. அவன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். அந்த உறக்கம் சாதாரணமானது இல்லை, ஏனெனில் மூளை விழித்திருந்தது, உடல் மட்டுமே உறங்கிக் கொண்டிருந்தது. அது கனவா? இல்லை, எங்கேயோ இடைப்பட்ட ஒரு நிலை. எண்ணங்கள் சிதறின, வார்த்தைகள் இல்லாமல், கேள்விகள் மட்டுமே. பிறப்பு, மரணம், கர்மா. அதற்கு பிறகு பதில் ஒன்றுமே இல்லை. அன்று நள்ளிரவு திடீரென்று அவன் தலை சுற்றுவது போல் உணர்ந்தான். உடல் கனமாகி அவன் படுக்கையிலேயே சரிந்தான். அதே நேரத்தில் வானத்தில் பளிச்சென்று ஒரு மின்னல். அவன் வீட்டின் மேல் நேரடியாக விழுந்த மாதிரி ஒரு ஒளி, சத்தம், அதிர்வு. ஆனால் அருண் எழவே இல்லை. அவன் கனவில் கூட அதை பார்க்கவில்லை. அடுத்த நாள் காலை ரொம்பவே இயல்பாக அவனது நாட்கள் நகர்ந்தன. அவனுடைய கண்கள் திறந்தான். சூரிய ஒளி. ரொம்பவே இயல்பான காலை. நேற்று இரவு ஏதோ நடந்த மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். என்ன நடந்தது என்று அவனுக்கு தெரியவில்லை. கனவு நினைவில்லை, பயம் எதுவும் இல்லை. அவன் டைரியை எடுத்து ஏதோ எழுத நினைத்தான். ஆனால் என்ன எழுத அவனுக்கு எதுவுமே தெரியவில்லை. வார்த்தைகளும் வரவில்லை. அந்த நினைவில் யாரோ முன்னாடியே அளித்தது மாதிரி ஒரு எண்ணம். அந்த நேரம் அவனுக்கு நினைவில் இருந்தது எக்ஸாம். அன்று அவனுக்கு எக்ஸாம் இருந்தது. அவன் மனசு உடனே மாறியது. கேள்விகள், புத்தகம், நேரம். அவன் படிக்க ஆரம்பித்தான். அதிர்ச்சியாக அவனுக்கு கவனம் சிதறவே இல்லை. மணிக்கணக்காக படித்தான். பயம் இல்லை, சோர்வு இல்லை. நேற்று இரவு நடந்தது எதுவுமே அவனுக்கு நினைவில் இல்லை. அடுத்த நாள் எக்ஸாம் முடிந்தது. அவன் அவ்வளவு சிறப்பாக அந்த எக்ஸாமை எழுதியிருந்தான். அவனுக்குள் ஒரு கேள்வி, நான் எப்படி இவ்வளவு நன்றாக இந்த தேர்வை எழுதினேன்? அவனுக்கு பதில் கிடைக்கவே இல்லை. அந்த இரவு மீண்டும் அதே மின்னல். ஆனால் இந்த தடவை அவனுக்கு தெரியவில்லை. அவன் வீடு ஒளியால் மூடப்பட்டது. வானத்தில் ஒரு டிஸ்க். ஆனால் அருண் அதை பார்க்கவே இல்லை. அதிலிருந்து வந்த உருவம் மிகவும் சத்தமாக சிரித்தது. அந்த சிரிப்பு மனிதனுக்கானது இல்லை, அது பேசத் தொடங்கியது. அது அருணுக்கு கேட்கவே இல்லை. அது என்னவென்றால், நீ எக்ஸாம் பாஸ் பண்ணல, எனக்கு வார்னிங் வந்ததால தான் நான் கண்ட்ரோலை எடுத்தேன். அவன் திரும்பி மேலே பார்த்தான். கேரக்டர் ஆல்மோஸ்ட் ஒக்கப். நெக்ஸ்ட் டைம் ரீசெட் ஃபாஸ்டர். ஒளி மறைந்தது. வானம் அமைதியானது. அடுத்த நாள் காலை அருண் எழுந்தான். அதே போல் அவனுக்கு எதுவுமே நினைவில் இல்லை. ஆனால் அவன் வாழ்க்கை மீண்டும் அவன் கட்டுப்பாட்டில் இல்லை. அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.